ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும், இவங்களுக்கு ஹாரிஸ் துரைராஜ். என்னை அப்ரோச் பண்ண விதமே வேற. கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா, சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான். அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்கினியில் தான் வருவான். தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்க அஸ்டன்றான், ஈபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. அண்ணாச்சி கலக்கு வேறு நிஜமாக. அவர் கூட வேற ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேல என்ன சொன்னாரோ ஒரு இன்ச் ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. என்ன ப்ரெஸ்ஸு தலையே காணும், கம்மியாக இருக்கு. தாடி you are there, ஃபுல் ப்ரெஸ் வந்த மாதிரி. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த கான் சிட்டி எனக்கு இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த துரைராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும், இவங்களுக்கு ஹாரிஸ் துரைராஜ். என்னை அப்ரோச் பண்ண விதமே வேறு. சும்மா நான் எப்பவுமே இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி தரும், புது டைரக்டர். ஏன்னா அவங்க வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்தார், இந்த அப்ரோச் பண்ண விதம் வேறு. இதுங்க அவங்க கேரக்டர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார். ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா, யார் பார்ப்பது? அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு, இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறார் அந்த ஆள் அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரையும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா. ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கும் இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள் தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆள்? கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்ற, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா, சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான். அதனால் லபக்குன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான், தில்லு. அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மேன் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, என்னது ஃபாக்ஸியா பவுன்சியா, அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்கினியில் தான் வருவான், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன் இன்னமும் ஹாலிவுட்டு டிஓபி மாதிரி வரான். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இதில் பேர் வருவானுங்க, புறன்னுவானுங்க, வேன்னு கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தான். இருக்கிறதே தெரில, ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரைராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகாக அனுப்பிச்சி விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம், என்னை ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேறு எதுனா இருக்கேன், எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி கேம்லி பேக்ட்ராப், ஐயா அதெல்லாம் இந்த படம் கிடையாது. திஸ் இஸ் கான் சிட்டின்னா. தாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவாக எழுதி விட்டுடுறது, அதே பொழப்பு. கான் சிட்டினா மோசமான சிட்டி. அது உள்ளே என்னெல்லாம் நடக்குதுன்றது. பீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறது.
இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தான் நம்மளை வச்சு, இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா நேராக போவான் ப்ளக்கை பிடிங்கிட்டு போனான், அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க இவன். எனக்கு அங்கே தான் ஆச்சரியமாக இருக்குது, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பிடுங்கினான். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவான்னா நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்னன்ற சொல்லியிருக்காரு, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்கெல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்டில் ஜாலியாக தூங்குறது. அட பாவி டேய், அது எவ்வளோ குழந்தைங்களாம் இருக்கும், வயசானவங்களாம் இருக்கும், சம்மர் வேறு, இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறான்னு குழந்த. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸுங்களை அழகாக கோப்பப் பண்ணி எடுத்துருக்கிற அந்த டைரக்டர். கண்டிப்பாக அதாவது சொன்ன டைமில் முடிஞ்சு திடீர்னு ஒரு ஃபோன் கால் போன வாரம், சார் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஷாக்கு. ஏன்னா இதுமாரி படங்கள்லாம் வந்து அப்படியே நின்று போயிடும். ஆனால் இது கொண்டு வர்றான் பாருங்க, அங்கே தான் சார் தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்கா அஸ்டன்றான், ஈபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வசதிப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க லைஃப்பில். ஐயோ இப்போ அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே பாவம் தோணுது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா வருவார். அதே மாதிரி ஏன்னா இந்த டிஓபியை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக மற்ற டெக்னீஷியன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த நேரத்தில் டிஓபின்னும் போது எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோடய படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா, அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபெலோ அந்த மனோஜ் பரமஹம்சா. ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சா மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்களா, போட்டிங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்திங்கன்னா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவரை போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதையும் இங்கே சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதேமாரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எடிட்டர் மாதிரியே தெரியல நிஜமா. ஆண்டனி அளவுக்கு கிளாஸ் இருக்குது எடிட்டர், ஆண்டனி அளவுக்கு நிஜமாகவே. ஏன்னா இப்போல்லாம் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, என்ன பண்ணோம் இது எப்படிலான்ட்டு. பட் இருந்தால் கூட கண்டென்ட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம், ஃபாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ்னால் கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் படம் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க சும்மா கை வைக்கணும். இப்போல்லாம் இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கரசி அம்மா, பாபு, அப்புறமா இந்த இவர் அர்ஜுன் தாஸ், அப்புறம் இவரெல்லாம் செம குணச்சித்திர நடிகராக போக வேண்டியது. அப்படி மூஞ்ச காய்ச்சி கசக்குனாலே இந்த அருள் எதிர இருக்கிறவன் குடல்லாம் பிறண்டுடும். அந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் நிஜமாவே கேமராமேன்லாம் கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த ஃபாக்ஸி. இவர் கத்துக்கு நல்லா பேச பசங்க அப்படின்னு இல்லை, நான் அது கரெக்டாக வர மாட்டேன், அவன் திருப்பி வரணும் இப்படி. அது மாதிரி இங்கே போய் நில்லுன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பார் அவர், எதுக்கு என்ன அங்கே நிற்க சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயமுறுத்தவர் இது. அந்த மாதிரி ஐயோ அண்ணாச்சி என் கூட காம்பினேஷன் இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். அண்ணாச்சி கலக்கு வேறு நிஜமாக. அவர் கூட வேறு ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது அதனால் இந்த படம் உண்மையில் எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸுங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு வருதுனால சந்தோஷம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நாள் தூங்கியிருப்பான்னு தெரியாது ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இந்த படம் வருமா வர அப்படி தான் இன்றைக்கி இருக்குது நிலைமை. அது தேட்டரில் கொண்டாந்து இது கண்டிப்பாக ஹிட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் ஓடிடியில் உங்கள் பின்னாடி துரத்தின்னு வருவாங்க. ஏன்னா இங்கே ஓடுனா தான் அவங்க வருவாங்க.
அது மாதிரி. ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் பண்ண உங்களோட ஒரு தடி கொஞ்சம் வசதியாக ஏற்றி விடுன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. நம்ம ஒரு சொம்பு குடம் வச்சுருந்தாலும் தட்டி காமிக்கணும் உள்ளே தண்ணி இருக்குது ஃபுல்லான்ட்டு. வெறும் குடம் நினச்சி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தட்டி காட்டி தலையை ஆட்டுதான். இப்போ காஃபி கீஃபி டிஃபனை கொடுங்கப்பா. ஓகே பாய் பாபு, கரெக்டாக அடுத்தது நீ கொஞ்சம் கலக்கி விட்டு. ஓகே பாய் பாய். ஹீரோயினை சொல்லவே இல்லை. எப்பவுமே எனக்கு ஒரு பேடுங்க, ஹீரோயின் கூட இருக்காதா. நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிட்டு போயிடுவோம். இந்த ஹீரோயினுங்க கோச்சின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க. சும்மா போகும்போதே தடிக்கு விழுந்து பல்லுக்குள்ளே வச்சுக்கும். அதனால அம்மா எதுவும் இது பண்ணது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் எனக்கு தெரியும் ஒரு 20-25 இயர்ஸாக. அதனால பேசிட்டேன். என்னடா அர்ஜுன் தலையை குனிஞ்சு சிரியாது. ஓகே பாய், டேக் கேர், ஐ லவ் யூ ஆல். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியா எல்லாரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒகேஷன். முதல்ல கான்சிட்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹரிஷை பற்றி நான் பேசிடுறேன். ஒரு ஹரிஷ் அஸ் அ பர்சன் கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். பொதுவாக நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. பொதுவாகவே இந்த ரிலீஸு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே டென்ஷன் இருக்காது. நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% டென்ஷன் படுவேன்னு தெரியும். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே, இந்த விஜய்க்கு, மோகன்ராஜன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். ஹரிஷ் கான்சிட்டியை சொன்ன போது எல்லாருக்கும் இருந்த இப்போ பேசின நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் பண்ணிட முடியுமா, பாசிபிள் தானா அப்படின்ற. யூஸ்வலாக எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்டேக்ஸ் இருக்குது. நம்ம இந்த படம் பண்ண போகிறோம், இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றது. இதுதான் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்டர் நான் மீட் பண்ண போது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் இதை தான் சொல்லுவேன், இதை தான் எடுப்பேன்னு சொல்லி நான் கடைசியாக படம் பார்த்த போது எக்ஸாக்டாக அவர் ஸ்க்ரீன் பிளேயில் என்ன சொன்னாரோ ஒரு இன்ச்சு, ஒரு சென்டிமீட்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு எடிட்டாக நான் பார்த்தேன் படத்தை. ஸோ அதுக்கு மேலே நான் ஹரிஷை பாராட்டணும். ஏன்னா ஹரிஷ் தான் இந்த கப்பலோட கேப்டன், இந்த விஷனோடைய ஒரு முதல் படியை எடுத்து வச்ச தைரியமாக. ஸோ ஒரு நான் டைரக்டராகவே இன்னும் சொல்லலை, ஒரு பர்சனாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி அதாவது ஆர்ட் மாதிரி, அதாவது கிராஃப்டியான படங்கள் எடுக்கணும், ஏன் நிறைய பேர் அந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, ஆர் ஏன் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ நான் ஒரு படம் நான் இப்போ கிரியேட் பண்ணுறேன், இது எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதில் நானே என் பணத்தை போடுவேனா அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ்ட் வேணால் கேளுங்க, எத்தனை பேர்கிட்ட இருந்து பதில் வரும்னு உங்களால் கண்டிப்பாக அந்த ரூமை ரீட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஈஸி கிடையாது. ஒரு பெரிய கனவு இருக்கலாம், அந்த கனவுக்கு ரெக்கை இருக்கலாம், நம்ம பறக்கணும்னு நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் செலவாகும். ஒரு பிளேன் நல்லா அழகாக பறக்குது, கீழே பார்த்து ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு அந்த ஏவியேஷன் ஃபியூவல் போட்டால் தான் அந்த பிளேன் அவ்வளோ தூரம் பறக்க முடியும். தன்னோட கனவுக்கு தானே கையெழுத்து போட்ட ஒரு ஆளை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கிறேன் ஹரிஷை. தன்னோட ஆர்ட்டை நம்பி இப்படி ஒரு லீப்பை எடுத்து, இப்படி ஒரு மேட் லீப் எடுக்கிறது ஐ ஃபைண்ட் இட் இன்ஸ்பைரிங். நான் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்டெல்லாம் தாண்டி ஹரிஷ் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அவர்கிட்ட பேசும்போது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துடாதீங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் செலவாகும். அதனால் பயங்கரமான புத்திசாலி, ரொம்ப இன்டெலிஜென்ட் கை. அதனால் ஹரிஷ்க்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கு தான் இதில் இருக்கிறதுலே ரொம்ப ஃபெய்த் தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஹரிஷ் கூட இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட இன்செப்ஷன்லேருந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன் ஹரிஷை பார்த்துட்டு. ஏன்னா சும்மா ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருந்தாரு, பட் அது பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ வாழ்த்துக்கள் ஹரிஷ் முதல்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இல்லாமல் இந்த படம் இந்த அளவுக்கு கண்டிப்பாக வந்திருக்காதுன்றது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தோடைய லீட் கேரக்டருக்கு, இந்த படத்தோடைய ப்ராட்டகனிஸ்டுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெயிட் தேவைப்பட்டது. அந்த வெயிட் அவர்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அர்ஜுன் ரீசெண்டாக இப்போ நிறைய படம் பண்ணுறேன், அவருக்கு இன்னொரு 4 படம் இருக்குது.
ஸோ அவரோட பேசும்போது நான் ஒன்று ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் நிறைய ப்ரிப்பரேஷனோட வராங்க. சில பேர் வந்து கிராஃப்டை பண்ணேங்கிறாங்க, சில பேர் எஃபர்ட் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு 2-3 பேருக்கு தான் அந்த ஒரு பெரிய இடம் கிடைக்குது இண்டஸ்ட்ரியில். அவரான்னு 2 பேர் தான் சொல்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட என்ன கம்மி ஜாஸ்தின்றதை பற்றின கான்வர்சேஷன் அது கிடையாது. ஐ ஃபீல் லைக் சினிமாவுக்கு ஒரு இன்னசென்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறிவால் சினிமாவை அந்த சக்தியை அவ்வளோ ஈஸியாக பல்ஸ் பார்த்துட முடியாது. எவ்வளோதான் நமக்கு அறிவு இருந்தாலும், எவ்வளோதான் இன்டெலெக்சுவல் கேப்பபிலிட்டி இருந்தாலும், இங்கே பியூரான ஒரு ஹார்ட் இருக்கணும். அவர் ரொம்ப அவுட் ஸ்போக்கனு, பயங்கர ஸ்ட்ரைட் ஆஸ் அன் ஆரோ கைண்ட் கை. ஸோ ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்கு அந்த ஒரு இடம் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி அதுக்கான பொட்டன்ஷியல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து அதை உறுதி செய்யக்கூடிய படமாக இருக்கும் அர்ஜுன். ஐ திங்க் உங்களுக்கு அது அந்த விஷயம் இந்த படத்தில் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதற்கான எங்கள் பங்கையும் பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மோகன்ராஜன் ஐயாவோட சேர்ந்து. அண்ட் ஆனா அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை. கிரேட் பர்ஃபார்மர், சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஷூட்டில் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, அங்கே என்ன நடந்ததுன்னு. நம்ம ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்க்குறோம். ஸோ ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வடிவுக்கரசி அம்மா பிக் ஃபேன். அவங்க ஒரு லெஜண்ட். அதாவது ஒரு நான் 80s சினிமாவோட ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் 80s ஒரு ரொம்ப க்ளோரியஸ் பீரியட் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நிறைய புது புது தீம்ஸ், வேறு வேறு மாதிரி கதைகள் எல்லாமே கிடைக்கும் ஒரு படத்தில். உங்களுக்கு வந்து ஒரு காமெடி, அழணும், சிரிக்கணும், புல்லரிக்கணும், எல்லா மாதிரியான விஷயங்களும் ஒரு நவரசங்களும் கிடைக்கும் அந்த மாதிரி படங்கள். இப்போ தான் நான் நிறைய பார்க்குறேன் 80s சினிமாவில். திரும்ப நம்ம எதையா மிஸ் பண்ணிட்டோமா, திரும்ப கற்றுப்போமேன்னு சொல்லிட்டு நைட்டில் பார்க்க முடியுது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணும்பொழுது அதுக்கு கிடைக்கிற வெயிட்டேஜ் என்னால் உணர முடிஞ்சது. அவங்க சும்மா ஒரு கண்ணை இப்படி பண்ணால் கூட, அவங்க சிலதெல்லாம் பண்ணியிருக்காங்க படத்தில், அங்கே சொல்லக்கூடாது. நானும் மோகன்ராஜனும் முதல் நாள் இவங்க ஸ்க்ரீனிங் எல்லாம் மியூசிக் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டு காமிச்சாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, படம் பார்க்கும்போது இவன் தான் படம் எடுத்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு பொட்டி பாம்பாக வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. நானே ஒரு புரண்டு சிரிக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களை ரீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், ஏன் உங்களுக்குலாம் சிரிப்பு வரலையா? இல்லை நர்வஸாக இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீட்லெஸ் டு சே, யோகி பாபு அவர்கள், அவர்கிட்ட ஒரு பவர் இருக்கிறதா பார்க்குறேன் நான். ஒரு ஒரு இறைவனோட சக்தி அவருக்காக வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு வாட்டியும் குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவரோட முகத்தை பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஒரு பூரிப்பு ஆகிடுறது வந்து ஒரு சாதாரண கிரேஸ் கிடையாது. அவரோட ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் வரும்பொழுது அவரோட ஜேர்னி எப்படி, சினிமாவில் அவர் என்னெல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத சொன்னார். அவர்கிட்டேருந்து அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பேக் ஸ்டோரி இருக்குது ஒருத்தருக்கும். ஒரு படத்தில் ஒருத்தரும் ஒரு சக்தி இல்லையா? ஸோ அதனால் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம். பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் நான் தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வச்சுருக்கீங்க பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. ஏன்னா வந்து ஐ ஃபீல் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, இந்த பையனும் குட்டி பையன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். ரொம்ப முக்கியமான கீ மொமெண்ட்ஸ்லாம் ரொம்ப மெச்சூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த வயசுக்கு. அண்டு நடித்த எல்லாருமே, அருள்தாஸ் சார், அண்ணாச்சி, இவர் சதா, அவர் சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பவரை வந்து ரொம்ப ஈஸியாக வீல்ட் பண்ண முடியாதுங்க. பவர் வந்து எல்லாருக்குமே வேணும், அது எல்லாருக்கும் தெரியும். பவரை எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். நம்ம ஊரில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இருக்கிற நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் பவரை விரும்புகிறேன் அப்படின்னு. பவர் எல்லாருக்கும் அது மேலே ஆசை இருக்கும். ஆனால் அந்த பவரை வந்து நம்ம கையில் பிடிக்கும்பொழுது, இப்போ ஒரு 10,000 வோல்ட் வந்து நல்ல பவர் தான். அதை கையில் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் வேணும், அந்த சக்தி வேணும். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்களோட ஒரு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸஸ் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் இப்படி வந்திருக்காது கண்டிப்பாக. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் நான் அந்த நன்றியை சொல்லிக்கிறேன், மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரையுமே. மோகன்ராஜன் ஐயா, எப்படி உங்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும்? இந்த படத்தில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத 2 பாட்டு இருக்குது. நான் மார்த்தட்டி சொல்லுவேன், நான் பெருமைப்படுறேன் அந்த 2 பாட்டுக்கு அப்படின்ற அந்த வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அந்த பாட்டு. ஏன்னா வந்து இப்போது எம்எஸ்வி சாரோட ஈரா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு, ஹரிஷ்க்கு தத்துவ பாடல்களுடைய ஒரு பவரை வந்து தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது அப்படின்றது நம்ம ரெகுலராக பேசுறது. இப்போ வந்து பழைய அந்த எம்ஜிஆர் சாரோட பாட்டெல்லாம் வந்து இந்த தத்துவ பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப மணிமணியாக தத்துவம் நமக்கு இன்றைக்கி கூட தேவைப்படுது. அந்த பழைய பாட்டுன்னு சொல்கிறாங்க அது போகிற போக்கில். தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு வந்து கேட்டு நான் அன்னைக்கு எந்திரிச்சு உட்காந்து வந்தான் வாழ்க்கையில். பொதுவாகவே எனக்கு கோல்ஸோ ஒரு ஆம்பிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு
பழைய டேப்பில் தேஞ்ச மாதிரி அது ஒரு பாட்டு போகுதுன்னு நினைக்காதீங்க. அந்த பாட்டு உங்களுக்குள்ளே போய் எதையாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணோம். நம்ம எதெல்லாம் கவனிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோமோ, அந்த எல்லா சக்தியும் நமக்காக வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி பழைய பாட்டுன்ற சக்தியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டபோது ஹரிஷே அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. படத்தில் வந்து 2 பாட்டு, எனக்கு இந்த ஈரா கிடையாது, மாடர்ன் மியூசிக் கிடையாது, ஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது, பழைய பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல தத்துவ உணர்ச்சி இருக்கிற மாதிரி 2 பாட்டு பண்ணோன்னு சொன்னார். இத்தனை வருஷமாக நான் ஒரு 13 வருஷமாக நான் பின் கம்போஸ் மியூசிக் தமிழ் சினிமாவில். அந்த 2 பாட்டுக்காக நான் என்றைக்குமே பெருமைப்படுவேன். இது வரைக்கும் நான் பண்ண எதையும் நினச்சா பெருமைப்பட்டதில்லை. இந்த 2 பாட்டுக்காக நான் பெருமைப்படுவேன். அந்த பெருமையில் 50% அவருக்கு தான் போகும், மோகன்ராஜனுக்கு. இவ்வளோ அழகான வரிகள். கிம்சிங்லேருந்து அது வரைக்கும் எல்லாமே எழுதிட்டார், A to Z. என்ன வேணும், டேக் இட், அந்த மாதிரி. ஸோ அதனால் விஜய், கண்டிப்பாக விஜய் பற்றி பேசணும். இப்போ ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டார். நாங்கள் மீட் பண்ணும்பொழுது ஆர்டிஸ்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஜென்யூனாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டார்ஸ் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது விஜயோட ஆசை எப்பயுமே. இப்போ எனக்காக பண்ண அந்த விஷயத்த சினிமாக்காகவே, மொத்த சினிமா ஃபீல்டுக்காகவே பண்ண ஆரம்பித்து கையில் எடுத்துட்டாரு. நிறைய அவர் எங்கே இருந்தாலும் மழை பெய்யும், எங்கே நின்னாலும் செடி வரும். ரொம்ப ஒரு பியூரான பர்சன், வெரி குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கிற பர்சன். விஜயோட அசோசியேட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படத்தில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இருக்கிறனால ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக கான்சிட்டி பற்றி. ஏன்னா இன்டர்வியூ போனாலும் சரி, வீட்லேயும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, பாட்டெலாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கமர்ஷியல் படம் எப்போ பண்ணுவீங்க, பெரிய படம் எப்போ பண்ணுவீங்கன்னு இந்த சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வரும், எத்தனை வாட்டிடா இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்பீங்கன்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி தோணியிருக்கு. நான் 100% கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், கான்சிட்டி தான் நான் பண்ணுற முதல் பெரிய படம். அந்த பெரிய படம்ன்ற பிராக்கெட் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டில் வரக்கூடிய பெரிய படம். நான் நிறைய உணர்ச்சி பூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், ஆன்மபூர்வமான படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சோல்ஃபுல்லான மியூசிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய படம் தான் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கான்சிட்டி. அந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா ஹரிஷ்க்கும் தெரியும் எனக்கு வந்து ஜனரஞ்சகமான இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் பண்ணணும் அப்படின்ற எனக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் அதுக்கான சரியான படம் வந்தது, அதுக்கான சரியான டைரக்டரும் வந்தார். ஏன்னா நிறைய பேர் கமர்ஷியலாக பண்ணணும்னு அவங்களே ஒரு 100 வாட்டி ஒரு சென்டென்ஸ்க்கு சொல்லுவாங்க, ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஏன்னா இப்போ சினிமா வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஒன்றுமே நம்ம தெரியாமல் வந்து எப்படியாவது பழச்சிக்கலான்ற சினிமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஒரு 10க்கு 1000 விஷயம் தெரிஞ்சு தான் உள்ள வராங்க. ஹரிஷோட ஜேர்னி வந்து ஏபியா, அவரை நான் பார்த்துருக்கேன் டூரிஸ்ட் ஃபேமிலியில், மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எவ்வளோ அவரோட அறிவு கூர்மை எவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது, அதோட வெற்றிக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த அனுபவம்லாம் இந்த படமாக மாறி இருக்கு. ஸோ பிரசன்ட் மீடியா, நீங்கள் நான் இது வரைக்கும் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, உணர்ச்சி பூர்வமான படங்களை சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேசியாச்சு. இந்த படம் எல்லாருக்குமே 100% சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பூரிப்பையும், அதே நேரத்தில் இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சின்ன தாட்டோட உங்களுக்கு எதையாவது ஒன்று திரும்ப கொடுக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம்.